இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருச்சபையானது மார்த்தா என்கிற புனிதனுடைய நினைவை கொண்டாடுகிறது. ஆனால் இப்பொழுது மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது? மார்த்தா, மரியா, லாசர் 3 பேருடைய நினைவு நாள் என்று இன்றைக்கு குறிப்பிட்டு நம்மை தியானிக்க அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். பழைய ஏற்பாட்டில் அவர் பரலோகத்திலே இருந்த தேவன் என்றும், மண்ணுலகில் இருக்கிற மக்களுக்கு தேவைப்படுகிற காரியங்களை கொடுக்கிறவராகவும் பேசுகிறவராகவும் அப்படித்தான் நாம் பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கடவுள் இறங்கி வந்து தன் கூடாரத்தை மனிதர்கள் நடுவிலே அமைத்துக் கொண்டார். ஒரு குடும்பத்தில் மகனாக பிறந்தார். அவர் சூசேப்பருடைய உறவினர்கள், மரியாளுடைய உறவினர்கள் என்று உறவினர்கள் நடுவில் இயேசு வாழ்ந்து வளர்ந்தார். ஆக எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது உனக்கு எதிராளிகள் இருக்கிறார்களா என்றால் ஆம் என்பார். உன் மனதை காயப்படுத்தியவர்கள் இருக்கிறார்களா என்றால் ஆம் என்பார். உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை இழிவுபடுத்தினவர்கள், உன்னை அழ வைத்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் முக வாட்டத்தோடு ஆம், நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே சமயம் உனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது அந்த கேள்வியிலேயே அவன் முகம் மலரும். ஆம், சில பேர் இருக்கிறார்கள். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவர் சத்தியத்தின் தேவனாகி இருப்பதால், சத்தியத்தை போதித்ததனால் நிறைய இடங்களில் அவர் வெறுக்கப்பட்டார், துரத்தப்பட்டார். இந்த இடத்துல இருக்காதன்னு காலரை பிடிச்சிட்டு போய் தள்ளிவிட்டாங்க. மலை மேலிருந்து அவரை கீழே தள்ளிவிட பார்த்தார்கள். இயேசு நழுவிக்கொண்டு தப்பித்துக் கொண்டு வந்தார் என்று பல இடங்களில் வேதம் சொல்கிறது. ஆகவே கிறிஸ்து தேவனாகிய யாவேனுடைய அன்பை உலகிற்கு அறிவிக்க தன்னால் கூடுமான வரைக்கும் முயற்சி செய்தார். ஆனால் ஏற்கனவே பாரம்பரியம், கலாச்சாரம், சட்டம் என்று இவற்றில் கட்டப்பட்ட மக்கள் கிறிஸ்துவனுடைய புதிய போதனையை, அவர் கடவுளுடைய மகன் என்று தன்னை வெளிப்படுத்துவதை கிரகிக்க முடியாமல் அல்லது சகிக்க முடியாமல் கிறிஸ்துவை விரட்டினார். உன் போதனை எனக்கு தேவையில்லை. நீ கடவுளை அப்பான்னு எப்படி கூப்பிடுவேன்? அவர் யாவே, அவர் எல்ரோயி, அதோனாய், அவரை நீ அப்பான்னு எப்படி கூப்பிடுவேன் என்று அவருடைய பிரசங்கங்களுக்கு முரண்பாடாக அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தது மட்டுமல்ல, அவரை கொலை செய்யவும் அவரை துரத்திவிடவும் அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நாட்களில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஊழியத்திற்கு போகும்போதும் சில வீடுகள், சில குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்தார்கள். அந்த வீட்டிற்குள் நுழைகிற இயேசு அவர்களோடு தங்கி உண்டு அந்த குடும்பத்தோடு தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொண்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களுள் ஒன்று தான் இந்த மார்த்தா, மரியா, லாசர். இதில் யார் மூத்தவர்கள், யார் இளையவர்கள் என்று சரியாக குறிப்பிடாவிட்டாலும் மார்த்தா, மரியா, லாசர் என்று வரிசைப்படுத்துகிற பொழுதே நமக்கு ஒரு உணர்வு புரிகிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மார்த்தாவுடைய வீட்டிற்கு போன பொழுது, மார்த்தா இயேசு கிறிஸ்துவுக்காக அவள் சமைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் வீட்டின் மூத்த சகோதரி, ஒரு பொறுப்போடு வேலை செய்கிறவர். வீட்டில் கடைக்குட்டி இந்த என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்துட்டு கிடப்பாங்க. அப்போ மகதலேனே மரியா இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு சிரிச்சு கொண்டு கதை அடிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கிறேன். லாசரு அந்த நேரத்தில் அங்கே இருந்ததாக சொல்லப்படவில்லை. அப்போ கடைக்குட்டி இருக்கிறதுலே கடைசி ஊரை சுற்றி விளையாடிட்டு கரெக்டாக சாப்பாடு டைம் வந்து சாப்பிட்டு மறுபடியும் அப்படிப்பட்ட
ஆகவே இந்த குடும்பத்தில் இயேசு தன் அன்பை பரிமாறினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று நாம் ஆண்டவரை நம் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 19-20 இறைவசனங்களில் ஒரு கடவுள் ஒரு குடும்பத்திற்குள் ஒருவருக்குள் நுழைய விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். ஆனால் அவர் பிசாசை போன்றவரா? அல்ல. பிசாசு என்கிறவன் யார்? தன்னை அழைக்காதவர்களிடத்தில் அழையா விருந்தாளியாக நுழைவான். அவர்கள் உள்ளே கூப்பிடாவிட்டாலும் அவனாகவே வெட்கம் இல்லாமல் கதவை முட்டிக்கொண்டு அந்த வீட்டுக்குள் நுழைவான். அவனை வேண்டாம் என்று அவர்கள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும் அவன் போக விருப்பப்பட மாட்டான். அந்த வீட்டுக்குள்ளே இருக்க நினைப்பான், ஆக்கிரமிப்பு செய்வான். ஆனால் கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஜென்டில்மேன், அன்பானவர், நேர்மையுள்ளவர், பண்பானவர். அவர் அங்கே சொல்லுகிறார், நான் ஒருவனுடைய இதய கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவனின் சப்தத்தை கேட்கிறானோ. ஏன் கோயிலுக்கு போய் சொல்றோம்? ஏன் ஜெபத்துக்கு வர சொல்றோம்? விசுவாசம் கேள்வியினால் வரும். ஆக எவன் ஒருவனின் சப்தத்தை கேட்கிறானோ, keenly listening the call of God, ஆழமாக கடவுளுடைய குரலொலியை கேட்கிறவன். இரண்டாவது, கதவை திறக்கிறவன். நாம் ஆழமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் தான். பெரிய டைரி போயிட்டு எல்லா கொட்டேஷனையும் நாம் எழுதி வைப்போம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது தென்படாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கர்ப்பவதியான மரியா யோசேப்போடு சேர்ந்து பெயரை பதிவு செய்வதற்காக அவங்க பெத்லகேமுக்கு போகிறார். நடந்த விஷயம் என்ன? அவர்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுப்பதற்கு அங்கே இடம் கிடைக்கவில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதை மற்ற நற்செய்தியில் நீங்கள் காணலாம். ஆகவே கர்ப்பவதியாக இயேசுவை சுமந்து கொண்டு வந்த மரியாதை நிறைய குடும்பம் ஏற்றுக்கல. இன்றைக்கும் மரியாதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சத்தியம் என்னவென்றால், அவர் வருகிற பொழுதெல்லாம் இயேசுவை சுமந்து கொண்டு வருவார். அவர் இயேசுவை சுமந்து கொண்டு வருவார். நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்தில் ஏராளமான புனிதர்கள் மாதாவை தங்கள் படுக்கை அறையில் தங்களுக்கு அருகிலேயே அவருடைய சுரூபத்தை வைத்திருப்பார்கள். அம்மாவாக, சகோதரியாக அவள் இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறவர். ஆனால் என்ன நடந்தது? அங்கே நடந்த விஷயம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவிர தொட்டியில் கிடத்தினர். அவங்களுக்கு இடம் கிடைக்கல. ஆகவே மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தார். இன்னைக்கு திருவெளிப்பாடு 3:19 நாம் வாசிக்கிறோமே, நீங்கள் என் குரலை கேட்டு, எவன் ஒருவனின் குரலை கேட்டு கதவை திறப்பானோ அவன் வீட்டுக்குள் நான் வருவேன். இயேசு வாழ்ந்த காலத்தில் மார்த்தா மரியா வீட்டுக்கு பக்கத்தில் அந்த தெருவில் ஏராளமானவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவை அன்போடு வரவேற்றார்.
உண்மையாகவே அவருடைய பாதத்தை கழுவி இருப்பார்கள். அவர் ஓய்வெடுக்கும்படி அவருக்கு அறையை கொடுத்திருப்பார்கள். அவருக்கு உணவு தயாரித்து பரிமாறி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பங்களில் வர விருப்பப்பட்டிருக்கிறார், வர விருப்பப்படுகிறார். சில சமயங்கள் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஒரு குருவானவரோ அல்லது ஒரு இறை ஊழியரோ உங்கள் வீட்டிற்கு வந்திருப்பார். அறிந்தும் அறியாமலும் நீங்கள் இறை ஊழியர் என்பதற்காக அவரை போஷித்திருப்பீர்கள், தங்குவதற்கு இடம் கொடுத்திருப்பீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவருடைய நாமத்தில் வருகிறவர்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுக்கிறவர்கள் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தில் தன்னை ஒருவராக கொண்டார். இந்த திருவெளிப்பாடு 3:19 அவர்களுக்குள் சென்று அவங்க வீட்டில் நான் தங்குவேன், உணவருந்துவேன். நம்ம உறவினர்கள் கொஞ்சம் பேர் நண்பர்கள் வருவாங்க, தெரியாத வருவாங்க, வாசல் பேசிப்போம், மேக்சிமம் ஒரு டீ கொடுத்து அப்படியே அனுப்பிச்சு வச்சோம். ஆனால் உறவினர்கள் என்பவர் நம்மோடு மேஜையில் அமர்வார்கள், நம்மோடு நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டை அவர்கள் சாப்பிடுவார்கள். திக் ரிலேஷன்ஷிப், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களோடு தங்கினது மட்டுமல்லாமல் அவர்களோடு உண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு மார்த்தாவுடைய திருவிழா, அவளை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அவள் இயேசு கிறிஸ்துவுக்காக கஷ்டப்பட்டாள் என்று. இயேசு கிறிஸ்துவை மகிழ்ச்சிப்படுத்த புதிய ரகமான உணவுகளை கஷ்டப்பட்டு தயாரித்தாள் என்று. She is at the work of God. இயேசுவுக்காக அவள் பணி செய்தார். நான் உண்மையை சொல்லுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு பாஷை வரம் நான் இளைஞனாக இருந்தபொழுது வந்தது. எப்பொழுது கேரளாவிலிருந்து வந்து எங்களுடைய பங்கில் ஜெப கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்காங்க, எல்லா மக்களும் தேவாலயத்திற்குள். நாங்கள் இளைஞர்கள் எங்க இருந்தோம்? டீ தயார் பண்ணிட்டு இருந்தோம், சாப்பாடு தயார் பண்ணிட்டு இருந்தோம். அதுல மெயினா டீ தயார் பண்ணிட்டு இருந்தது நான் தான். ஜெபமுடைய சப்தம், துதியின் சப்தம் கேட்கிறது. நாங்கள் இந்த வேலையில் இருந்தோம். யாரோ ஒருத்தர் அதை செய்யணும் இல்லையா? 11 மணிக்கு அவங்களுக்கு பிரேக்குன்னு இருக்கும்போது அவங்க டீ கொடுத்து அடுத்த செக்ஷனுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு யாராவது தேவை இல்லையா? ஆகவே நாங்கள் அப்படி இருந்தோம். மனசு முழுசா அங்கே இருந்தாலும் வேலை செய்யும். அப்பொழுது அங்கே செய்தி கொடுத்து கொண்டிருந்த ஒரு கன்னியாஸ்திரி, அவர் வழியாக ஆண்டவர் என் பெயரையும் என்னோடு பணி செய்து கொண்டிருந்த மற்ற 2 நண்பர்களுடைய பெயரையும் சொன்னார்களாம். எப்படி ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அது போல குமார் என்றும் யாக்கோபு என்றும் தானியேல் என்றும் 3 பெயரையும் அந்த கன்னியாஸ்திரி சொல்லி, உங்களை ஆண்டவர் தேவ ஊழியத்திற்காக ஆசீர்வதிக்கிறார் என்று வெளிப்பாடு சொன்னார்களாம். டீ பிரேக் டைம்ல ஒடியாந்து மற்றவர்களெல்லாம் உங்க பேரை சொன்னாங்க, உங்க பேரை சொன்னாங்க. நாங்கள் நினைத்தோம் எங்க பேரை ஏன் சொல்றாங்க, ஒருவேளை அங்க இருக்கிறவங்க யாராவது சொல்லி இருப்பார்கள் என்று நினைத்தோம். அன்புக்குரியவர்களே, அந்த 3 பேரும் நாங்கள் இன்றைக்கு குருக்களாக மாறி இருக்கிறோம். ஒருவர் ரோசேரியனில் சேர்ந்திருக்கிறார், இன்னொருவர் செங்கல்பட்டு டயசிஸில் இருக்கிறார், நான் தூய ஆவியாருடைய சபையில் இருக்கிறேன். கடவுள் அவருக்காக பணி செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து பணி செய்தார், தச்சு வேலை செஞ்சார், அவர் செய்து அதை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு மாதாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், கடவுளுடைய பணியில் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு துணையாக ஏராளமான பெண்கள் இருந்தாங்க. அவருடைய முக்கியமான வேலை எதுவாக இருந்தது? சமைத்து போடுவது, துணிகளை துவைப்பது. இயேசு கிறிஸ்து சோர்ந்து போய் வரும்பொழுது அவருடைய பாதத்தை கழுவுவது. பெண் சீடத்திகள் புதுசாக சேரும் பொழுது அவர்களை கவனித்துக் கொள்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு பெண்மணி அந்த வீட்டில் இருந்தால், அவருடைய பெயர் மரியா. அவர் சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் அறியாதவர். ஏனெனில் வேதத்தில் இன்னொரு இடத்தில் சொல்லப்படுகிறது, இந்த மகதலேன் மரியாள் தான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார் என்று.
இவளைத்தான் கல்லெறிய வந்தார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆக 7 பேய்களை அவரிடமிருந்து ஆண்டவர் விரட்டி இருந்தார் என்றும் சொல்லுகிறார். அந்த வீட்டில் செல்ல மகளாய் வளர்ந்தவர் தாய் தகப்பன் இல்லாததுனால எப்படி தவறி போனால் நமக்கு தெரியல. ஆனால் புனித மரிய வால்டோட்ரா என்கிற புனிதைக்கு இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து மகதலேன் மரியாள் தன் வாழ்க்கையில் எப்படி தவறி போனாள் என்கிற விஷயத்தை அங்கே எழுதுகிறார்கள். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அதை நம்பும்படியும் அதை தியானிக்கும்படியும் கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை நான் இப்பொழுது கூறவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் நாம் அவனுடைய நிகழ்காலத்தை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பார்க்கிறாரு? அந்த காலம் அவன் எப்பொழுது முதல் முறையாக அவன் வீழ்ந்தார். முதல் முறையாக ஒருவனை வீழ்த்துவது எது? அவனை பாவத்தில் இழுத்தவர்கள் யார்? எந்த சூழ்நிலை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பற்றி தியானிக்கிற நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஓசியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 7 இறை வசனங்கள். ஓசியா 8 4 7. நாம் பல காரியங்களை கடவுளை கேட்காமலே செய்யறோம். கேட்கிறோமா? ஒரு சிறு குழந்தையாக நம்ம இருக்கும் வரைக்கும் அம்மா சொல்லிதான் செய்வோம். அதுக்கப்புறம் மம்மி நான் வெளியே போட்டா, மம்மி இது செய்யட்டா அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் மம்மி செய்யறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு, நாம் வளர்ந்த பிற்பாடு அம்மாவை நாம் எதுவும் கேட்பதில்லை. நாம் செயல்கள் எல்லாம் நாமே செய்து கொள்வோம். அதே போலத்தான் ஓசியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள், அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். முதல் காரியம் ஓசியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் தலைவர்களை அவர்களாகவே தெரிந்து கொண்டார்கள். ஓட்டு போட்டாலும் சரி, தெரிந்தெடுத்தாலும் சரி, ஆண்டவரே நீர் யாரை வெளிப்படுத்துகிறீர் என்று கடவுள் சொன்னவர்களை அவர்கள் தலைவர்களாக ஏற்படுத்தவில்லை. அது மட்டுமல்ல, ராஜாக்களை அவர்கள் நிறுவியது என்கிட்ட கேட்காமையே செஞ்சாங்க. ஒரு அரசனை, ஒரு தலைவனை கடவுள் தெரிந்தெடுத்து கொடுக்கணும் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன புலம்புறாரு? அவர்கள் தலைவர்களை அவர்களாகவே தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்குரிய ராஜாக்களை அவர்களாகவே அபிஷேகித்துக் கொண்டார்கள். எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. They made king, but not by my authority. They established princes without my approval. என் உத்தரவு கேட்கல. இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீங்கள் அறிவின்மையில் இருக்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அவர்கள் தங்களுக்கென்று தங்கத்தினால் விக்கிரகங்களை செய்து கொண்டார்கள். அது அவர்களுடைய அழிவுக்கு காரணமானது. திருவிவிலியத்தில் விக்கிரகத்தை குறித்து கடுமையான வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு காரணம், விக்கிரகங்கள் மனிதனுடைய இமேஜினேஷனிலிருந்து, அவனுடைய ஆசைகளிலிருந்து உருவாக்குறது. இயேசு கிறிஸ்து அல்லது யெகோவா இறைவனை பற்றி நினைக்கும் போது உடனடியாக வருவது பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை ரசிக்கிற கடவுள் அல்ல. ஆனால் மனிதன் என்ன பண்ணா? இந்த தெய்வத்தை பார்க்கும் பொழுது என் உள்ளம் குத்துகிறது, குற்றப்படி உணர்வு வருகிறது. ஆகவே நான் இந்த கோயிலுக்கு வரமாட்டேன். இன்றைக்கும் பாருங்கள், நான் பிரசங்கம் செய்கிறேன், ஒரு 10 முறையாவது பாவத்தை பற்றிய வார்த்தைகளின் வாயிலிருந்து வெளிப்படுகிறேன். ஆகவே பாவிகளுக்கு தங்கள் பாவங்களை பற்றிய பிரசங்கம் வெறுப்பையும் அதிர்ச்சியும் கொடுக்கிறது. அவர்கள் கேட்க விரும்புவதில்லை. ஆகவே அவர்களுக்கு தகுந்த விக்கிரகங்களை அவர்களே தயார் செய்து கொண்டார்கள். தாங்கள் எதை செய்ய விரும்புகிறார்களோ அந்த தெய்வமும் செய்கிறது என்கிற ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை அங்கே கொண்டு வந்தார்கள். தாங்கள் உருவாக்கிய தெய்வத்திற்கு முன்பாக தங்களுக்கு விருப்பமான எல்லா படையல்களையும் படைத்தார்கள். சாராய் முதற்கொண்டு, அருவருப்புக்குரிய மாமிசம் முதற்கொண்டு,
லேவி ராகத்தில் எதையெல்லாம் கடவுள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ, ஆனால் மனிதன் சாப்பிட ஆசைப்பட்ட பொழுது அதையும் தங்களுடைய கடவுளுக்கு முன்பாக வைத்து பூஜைகள் செய்து அதை பிரசாதம் என்று புனித அடையாளப்படுத்தி அவர்கள் உண்ண ஆரம்பித்தார்கள். ஆகவே அந்த விக்கிரக ஆராதனை மிக சந்தோஷமான ஒன்று, மிக ஆனந்தமான ஒன்று. ஆடல் பாடல் கொடி ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கேயோ நம்முடைய ஆண்டவர், நீங்கள் பரிசுத்தமாக என்னை அணுகி வர வேண்டும் என்கிறார். தீட்டுடையவன் யாரும் ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது என்கிறார். அப்படி பாவமும் தீட்டும் உடையவர்கள் நுழைந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று எழுதி வைக்கிறார். ஆனால் விக்கிரகங்களை ஆராதிக்கும் பொழுது அந்த மனசாட்சிக்காக இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். தாங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்று குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இஸ்ரேல் மக்கள் கன்றுக்குட்டியை ஆராதித்தார்கள். எப்பொழுது கன்றுக்குட்டி வந்தது? யார் அதை உருவாக்கியது? கடவுள் அல்ல. மோயிசன் ஆண்டவரோடு பேசி இறங்கி வருவதற்கு 40 நாட்கள் ஆனது. தாமதமான பொழுது அவர்கள் கன்றுக்குட்டியை செய்தார்கள் என்று இந்த வாரத்தில் நாம் முதல் வாசகங்களில் வாசித்தோம். அது மனிதன் உருவாக்கியது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவன் உருவாக்கல, தங்கத்தெல்லாம் நெருப்புல போடும்போது அது உருவாச்சு. பை சான்ஸ் அப்படி வந்துருச்சு. அது கண்ணுக்குட்டியா வந்துருச்சு. வேற ஒரு உருவம் வந்தா அந்த உருவத்தில் தான் வணங்கி இருப்பார். ஸோ இட் கேம் ஃப்ரம் த ஃபூலிஷ்னஸ். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க காத்தை விதைச்சிட்டு புயலை வாங்கிட்டாங்க. ஒரு தெய்வத்தை நீ வணங்கும் போது உன் வாழ்வியலை குறித்து அந்த தெய்வம் உனக்கு போதித்திருக்க வேண்டும். அந்த தெய்வம் உன்னை பரிசுத்தத்திற்குள் நடத்த வேண்டும். உன் ஆராதனை, உன் சடங்குகள் எல்லாமே உன்னை பரிசுத்தப்படுத்துகிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்தில் ரத்தம் சிந்தப்படுவதும், அந்த இடத்தில் சாராயம் குடிக்கப்படுவதும், சில இடங்களில் உடலுறவுகளை வைத்துக் கொள்வதே ஒரு சம்பிரதாயமாய் கூட இருக்கிறது. அவை அனைத்தையும் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து வாசிப்போம். அவர்களுடைய நிலம் பலன் தராது. படிப்பா, தொடர்ந்து படிப்பா. பயிர் வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். ஆக விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகிறார், நீ விதைய போடுவ, அது வராது. அறுக்கலான்னு போவ, அது கொஞ்சம் தான் இருக்கும். அப்படியே அறுத்ததையும் அந்நியர்கள் கொண்டு போவார். இது கடவுளுடைய வேதனை. தொடர்ந்து வாசிப்போம். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்று பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். குறிச்சு வச்சுக்கீங்க. எப்ராயிம், மனாசே, இந்த 2 கோத்திரங்களை கடவுள் உருவாக்கினார். ஆக எப்ராயிம் என்ன பண்ணா? பாவம் செய்வதற்கென்று விக்கிரகங்களை உருவாக்கி கொண்டான். பாவம் செய்வதற்கென்று ஆல்டர் தயார் பண்ணாங்க. இந்த ஆல்டர் மேலதான் விலங்குகளை பலியிட்டார்கள். அவர்களுக்கு விருப்பமான கொழுப்பு பகுதியை உடனடியாக சமைத்து சாப்பிட்டார்கள். இந்த ஆல்டர் மேல தாங்கள் உருவாக்கிய விக்கிரகங்களை வைத்தார்கள். ஆகவே அந்த விக்கிரகம் அவர்களை எச்சரிக்கவில்லை. அந்த விக்கிரகம் அவருடைய மனசாட்சியை குத்தவில்லை. அந்த விக்கிரகம் அவர்களுடைய கைகளால் உருவாக்கப்பட்டதனால் அது பேசவில்லை, அது பார்க்கவில்லை, அது நகரவில்லை, அது நுகரவில்லை. அது தான் வைத்த இடத்திலே இருந்தது. மனிதர்களே அதற்கு கண்ணும் காதும் வைத்து அது சொன்னது போல காரியங்களை செய்து பாவத்தில் விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ச்சியாக வாசிப்போம். அவர்கள் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்களை தயார் செய்து கொண்டார்கள்.
அடுத்தது அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. இது நீங்கள் இன்றைக்கு ஆழமாக தியானிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களும் சரி, மற்ற எல்லோரும் சரி, எந்த விக்கிரகம் நீங்கள் பார்க்கிறீர்களோ, அட்ராக்ட் ஆகிறீங்களோ, அது கடவுள் படைச்சாரா? விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் வானத்தின் மேலுள்ள, வானத்தின் கீழுள்ள, கடலில் உள்ள எந்த ஒரு உருவத்தையோ நீ செய்யவோ, அதை வணங்கவோ, ஆராதிக்கவோ, சேவை செய்யவோ வேண்டாம், நான் எரிச்சலுள்ள தேவன். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் 1-4 அதை சொல்லுகிறேன். செய்யாத, நாம் செய்து கொண்டே இருக்கணும். இந்த விக்கிரகங்களை செய்து அதனால் பிழைப்பு நடத்துகிறோம் நிறைய பேர். நீங்கள் ஆவியாளருக்குள் வருகிற பொழுது எது விக்கிரகம் என்று உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு மார்த்தா பிஸியா இருக்காங்க, மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. லாசரு வீட்டிலே இல்லை. அந்த குடும்பத்தில் இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய், நன்மைகளை செய். மார்த்தா தொடர்ந்து நன்மைகளை செய்தார். தங்கச்சி வந்து உதவி செய்யல என்பதற்காக அவருடைய வேகம் குறையவில்லை, அவருடைய தாகம் குறையவில்லை. அவர் தொடர்ந்து வேலை செய்தார். குடும்பத்தில் எல்லோரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று ஒருவன் பின்தங்கி போனால், ஒரு தாய் பின்தங்கி போனால், ஒரு தகப்பன் பின்தங்கி போனால் அந்த குடும்பம் உருப்படுவதில்லை. ஆனால் யார் உழைக்கிறார்களோ இல்லையோ, உதவி செய்கிறார்களோ இல்லையோ, என் கடமையை நான் செய்வேன் சொல்ற ஒருவரால் தான் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. அப்ப இயேசுடைய பாதத்தில் மகதலேனே மரியாள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படின்னா மார்த்தா தான் விட்டான்ட்டு ஒரு புனிதருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற என்னன்னா, let her sit at his feet, let her listen to him. பாதை மாறி போய்கிட்டு இருக்கா, ஊர்ல அப்படி இப்படி கேள்விப்படுறேன், இப்ப இயேசு வந்திருக்கிறார், உட்கார்ந்து பேசு அப்படி பேச வச்சதே மார்த்தா தான். மகதலேனே மரியாளுடைய வாழ்க்கையில் அவள் நிறைய தவறு பண்ண பொழுது, அவள் திருந்த நினைத்த பொழுது செஞ்ச சில காரியங்கள் என்ன தெரியுமா? அக்காவும் பெண் தானே, அக்காவும் நம்மை போன்ற வயது வந்தவள் தானே, அவளிடத்தில் ஏன் இந்த பாவம் இல்லை, நான் ஏன் இப்படி தனி கெட்டு போகிறேன் என்று அவள் மிகுந்த வேதனைப்படுவாள். அப்பொழுது அக்காவுடைய ஆடையை போட்டாவலாது எனக்கு அந்த ஒழுக்கம் வருமா என்று டைட்டா இருந்தாலும் செட் ஆகலனாலும் அக்காவுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவார். அது முழுவதுமாய் மூடி மறைக்கப்பட்டு யாரையும் பாவத்தில் இழுக்காத அளவுக்கு தைக்கப்பட்டு இருக்குமா, அந்த உடையை அவள் அணிந்து கொள்வாள். தன்னால் மார்த்தாவுக்கு அவமான பெயர் வந்ததை குறித்து கேள்விப்பட்டு மகதலேனே மரியாள் வீட்டையே விட்டு தனியா பங்களா எடுத்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள் என்று அவருடைய சரித்திரம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த வீட்டில் இயேசு இருந்தார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார். சின்சியரா இருக்கிற பிள்ளையும், தரிகெட்டு போயிருக்கிறவனுடைய பிள்ளையும், வீட்டிலேயே தங்காத உன்னுடைய மகளையும் சரி செய்வதற்காக இயேசு இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவர் வந்தவரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உட்கார வச்சு பேசுங்க. அந்த உட்கார வச்சு பேசுறது தான் என்ன அர்த்தம்? ஜெபம். Jesus wants to come into your house, first to sit at the feet of Jesus. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்க பேசுங்க. நீங்க பேச பேச அவர் பேசிட்டே இருப்பார். எந்திரிச்சு போயிடுவாரா? நீ பேச பேச அவர் பேசுவார். அவர் பேச பேச உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். என் வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் புரியும், என் குழப்பமான வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் புரியும், என் பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்கிற உணர்வு வரும். இயேசு பேசி பேசி
மகதலேன் மரியாள புனிதையாய் மாத்திட்டாருல்ல, அன்பினாலே அவளை கட்டி இழுத்து கொண்டாரல்ல, உயிர்த்த இயேசு முதல் தரிசனத்தை கொடுத்தாரல்ல, கல்லறையில் அவர் உயிர்த்த பொழுது முதல் இடத்தில் அவளை ஆண்டவர் வச்சார். அந்த மகதலேன் மரியாள் தான் சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை 23 வாசிப்போம். யோவான் 19, 23 நாம் வாசிப்போம். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாய் பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களை எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. 25ஆம் வசனம். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள். A great privilege, unimaginable, the place was given to Magdalena. யூகித்து கூட பார்க்க முடியாத டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இடத்திற்கு கடவுள் உன்னை வைப்பார். ஆகவே இந்த பண்டிகை மார்த்தா மரியா லாசருடைய பண்டிகை, மார்த்தா ஒரு செய்தியை கொடுக்கிறார், work for God. நான் வேலை செய்த நாட்களில் எனக்கு சம்பளம் வரும், அது 4 பிரிப்பேன். எனக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் தெரியல, 4 பிரிப்பேன். எங்க அம்மாவுக்கு ஒண்ணு, ஏழைகளுக்கு ஒண்ணு, சர்ச்சுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. என்னுடைய இது நான் ஜெப குழுவுக்கு தான் போடுவேன். ஆகவே விட்டுக் கொடுங்கள் ஆவியானவர் உங்களில் வேலை செய்வதற்கு. ஒவ்வொரு ஊழியர்களை நீங்கள் கடவுள் உயர்ந்த இடத்துல உங்களை உத்தியோகத்தில் வச்சிருக்கார், காசு நிறைய வருது, அது உங்களுடைய கிரெடிட் இல்லை, கடவுளுடைய கிரெடிட். அதை 4ஆக பிரியுங்கள். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், செசாருக்குரியதை செசாருக்கும் நீங்கள் விட்டுக் கொடுங்க. இது மார்த்தா சொல்லி கொடுக்கிற பாடம். வீட்டில் யார் நல்லவர்களோ கெட்டவர்களோ, மார்த்தா வாஸ் வெரி ஃபர்ம் டு ரன் த ஃபேமிலி. அப்பா அம்மா இல்லாத இடத்துல மார்த்தா திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லவில்லை. அவள் தன் தங்கைக்காக, தன்னுடைய சகோதரனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கையளித்தார் என்று நான் புரிந்து கொள்ள முடிகிறது. 2வது மரியா என்ன, தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்காக அவள் ஏராளமானுடைய ஆண்களுடைய குரலை கேட்டிருக்கிறார். ஏராளமானவர்கள் அவளை தேவதை என்றும் அவளை வசீகரம் செய்வதற்குரிய அத்தனை வார்த்தைகளும் புகழ்களும் துதிகளும் அவளுக்கு நடந்தன. அவளை துதித்து 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 அவர்கள் அவளை பயன்படுத்திக் கொண்டார்கள். அவனும் எழுந்து போனான். துதிக்கு மயங்காதவர்கள் யார்? புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் யார்? உன்னை அழகி என்று உலகத்திலே உன்னை போல ஒரு பெண்ணை காணவில்லை என்கிற பொழுது அது பொய் என்று தெரிந்தாலும் அந்த மனசு அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே மகதலேன் மரியா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஏசப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாராவது உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அல்லது அபிஷேகத்திற்குள் வரணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் கடவுளுடைய பாதத்தில் அமர வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும். அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கான காரணத்தை, கேள்விகளை ஆண்டவரிடத்தில் எழுப்ப வேண்டும். வாட் ஷுட் ஐ டு? நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? என் வாழ்க்கையை மாத்த நான் என்ன பண்ணணும் சுவாமி? நான் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபிக்க கத்துத்தாங்க ஆண்டவரே. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? நீங்க எல்லா இடத்துலயும் ஒளிந்து போய் பரிசுத்தமா இருக்கிறீங்க, நான் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? நீங்க இயேசுகிட்ட கேளுங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொருவரும் கேளுங்க, ஏசப்பா நீங்க வாலிப வயசுல எப்படிப்பா பரிசுத்தமா இருந்தீங்க? உங்களுடைய உணர்வுகளை எப்படி மேற்கொண்டீங்க? அவர் சொல்லி தருவார். அவர் தன் அபிஷேகத்தை கொடுப்பார். 3வதாக அந்த குடும்பத்தில் இருந்தது யாரு? லாசர். அந்த வீட்டில் இல்லை, சுத்திட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, லாசரு நோய்வாய்ப்பட்டு செத்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. லாசருக்கு என்னாச்சு? நோய்வாய்ப்பட்டு செத்து போனான். ஊர் முழுக்க திரிகிறவன், தன்னுடைய அக்கா 2 பேரை குறித்து அக்கறைப்படாமல் சுற்றி திரிகிற
அக்கறையின்றி இருக்கிற ஒரு மகன் நோய்வாய்ப்படுகிறான். யாரை நோய் தொற்றுகிறது? யாருக்கு விபத்து அதிகமாக நடக்கிறது? யார் ஏராளமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள்? யார் தேவையில்லாத ஒரு இஷ்யூவில் மாட்டி ஜெயிலுக்கு போறாங்க? யாரெல்லாம் கெட்ட சகவாசம் வைத்துக் கொள்கிறார்கள்? யாரெல்லாம் வீட்டை விட சமுதாயத்தில் பரபரப்பா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆபத்து அதிகம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற லாசருவை போன்ற ஊதாரி பிள்ளைகளை, ஊதாரி என்று சொல்வதை பொறுத்து கொள்ளுங்கள். அப்படி அக்கறை இல்லாமல் சுற்றி திரிகிற தம்பிகளை, தங்கைகளை, உங்களை ஆண்டவர் இன்றைக்கு அன்போடு அழைக்கிறார். உங்களை குடும்பத்திலிருந்து பிரிக்கிறார் பிசாசு. உங்கள் தாய் தகப்பினுடன் ஒட்டாமல் செய்கிறார், எரிச்சலை உண்டாக்குறார். ஆகவே நீங்கள் வீட்டில் இருப்பதை விட நண்பர்களோடு சுற்றி திரிவதை நீங்கள் விருப்பமாய் கொள்கிறீர்கள். கடைசியில லாசருக்கு மரணம், நோய் வந்து மரணித்து போனார் சிறிய வயதிலே. இன்றைக்கு நீங்க டைப் செய்து எனக்காக நீங்கள் இன்டர்நெட்ல டைப் செஞ்சு பாருங்க, த சடன் டெத், அந்த டெத் இந்த யங் ஏஜ், இந்த பர்சன்டேஜ் டைப் பண்ணி பாருங்க. இந்த 2025-20 எத்தனை இளைஞர்கள் செத்து போனாங்க, விபத்தில் செத்து போனாங்க. இயற்கை மரணம் என்பது வேறு, செயற்கை மரணம் என்பது வேறு. இயற்கை என்பது பூ பூத்து தானாக முடியும், செயற்கை என்பது பறிப்பது. ஆகவே பிசாசு உயிர்களை பறித்திருக்கிறான். அதை நேரடியாக சொல்ல முடியல. how many people have committed suicide? எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் உயிர் எடுக்கப்பட்டது. நேற்றுக்கு ஒரு கொலை நெல்லையில் தம்பி அண்ணனை கொண்டு இருக்கான். எத்தனை கொலைகள், நீங்கள் அதை சோதித்து பாருங்கள். இது எல்லாம் யாரால நடந்தது? அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையை விருப்பப்படாமல் ஓடி போகிறவர்கள், சுற்றி திரிகிறவர்கள், நண்பர்களுடைய வார்த்தையை தெய்வ வாக்காக எடுத்துக்கொள்கிறவர்கள், சினிமாவில் காட்டப்படுகிற காட்சிகளை தனதாக்கி கொண்டு தன்னையே ஒரு ஹீரோவாக்கி கொள்கிறவர்கள், சினிமாவில் காட்டப்படுகிற எல்லா ஹீரோக்களும் வில்லன்களை கொலை செய்வது போலவும் வில்லனுடைய குடும்பத்தையே அழிப்பது போலவும் காட்டுகிற நாம் அமர்ந்து பார்க்கிறோம். அப்போது நம்முடைய மைண்டுக்கு என்ன ஆகும்? இது செய்வது தப்பல்ல, விரோதிகள் இருக்கக்கூடாது, ஹீரோவா இருக்கணும்னா வில்லனை சாகடிக்கணும். சாகடிச்சுட்டு அந்த ரத்த கரையோட கத்தியோடு அப்படியே ஸ்லோ மோஷன் நடந்து வரான். ஆகவே என்னுடைய மனசுல நான் உருவகப்படுத்திக் கொள்கிறேன், என் எதிராளியை வெட்டுகிறேன். இந்த உலகம் என்னை கொலையாளியாய் பார்க்காது, ஹீரோவா பார்க்கும் என்று நினைத்து எத்தனை கொலைகள். சொந்த தாய் தகப்பனை வெட்டினவர்கள், சொந்த தங்கச்சியை வெட்டினவர்கள், கொலை செய்தவர்கள். லாசர் அப்படிப்பட்டவராய் இருப்பாரே எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, இயேசு இருந்த பொழுது லாசரை பற்றி அடையாளமாக இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகமாய் அன்பு செய்த லாசர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏன் அந்த வார்த்தையை அதிகமா சொல்றாரு? இயேசு எந்த ஆட்டுக்குட்டியை ரொம்ப அன்பு செஞ்சாரு? காணாமல் போன ஆட்டுக்குட்டியை. இயேசு யாருக்காக வந்தேன்னு சொன்னாரு? நோயாளிக்காக வந்தேன்னு சொன்னாரு. அப்ப லாசர் மேல அதிகமாக இயேசுக்கு அன்பு செஞ்சதுக்கு காரணம், ஒருவேளை அவர் குட்டி பையனா சுட்டி பையனா இருந்திருக்கலாம். இயேசுவை அவர் அன்பு செய்தார் என்று சொல்லவில்லை, இயேசுவால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இறந்து போகிறார். அப்போ ஒரு வாலிபன் எப்படி எந்த வயசுல இறக்கணும்? அவர் இறந்து போனார். அந்த குடும்பத்தில் பெரிய துயரம். தாய் தகப்பன் இல்லாத அந்த குடும்பத்தில், தந்தை தங்கச்சி ஊதாரியா இருக்கிற இடத்தில் இருந்த தம்பியும் செத்து போன பொழுது மார்த்தாவுடைய நிலை என்ன? அவள் கதறி இருப்பார். இயேசு அங்கே இல்லையே என்று செய்தி அனுப்பினார். இயேசு அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு 2 நாள் அங்கே வேலை இருந்துச்சு. உடனடியாக ஃப்ளைட்டில் அவரால் வர முடியாதே, அவர் நடந்து தான் கழுதை மேலே தான் வர முடியவில்லை. 2 நாள் கழித்து வந்தார். எல்லாம் முடித்து போனது. நம்பிக்கையே போய்விட்டது. அந்த குடும்பத்தை சூன்யம் மூடியது, துக்கம் நிரப்பியது. மகதலேனே மரியாள் ஓடி வந்தார், மார்த்தாள் ஓடி வந்தார்கள். நீர் இங்கு இருந்திருந்தால் அவன் இறந்திருக்க மாட்டான். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்திருப்பார் என்றால் இந்த தீமை நடந்திருக்காது. இயேசு இங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காத. என்ன அர்த்தம்? இயேசு எப்ப போனாலும் அவனை பிடிச்சுக்குவார். வாடா பிரேயருக்கு, என் கூட வா. எந்த இடத்துல போனாலும் ஆசிரியரை கூட்டிட்டு போயிருப்பார். சீடர்களோடு சீடராக அவர் இல்லாததுனால இவன் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நோய் வந்து இறந்து போனான். ஆண்டவர் சொன்னார், நான் எழுப்புவேன்.
உங்கள் குடும்பத்தை அனாதையாக விடமாட்டேன், நான் எழுப்புவேன். இந்த வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவால். ஏன் இயேசு கொடுத்தார்? எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே, எனக்கு தண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு உறங்குவதற்கு கொடுத்தீங்களே. பழைய ஆகமத்தில் எலியாவை போஷித்த செரோபாத்து விதவைக்கு அவர் செய்த அற்புதம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகனே அந்த வீட்டுக்குள் வரவேற்கப்பட்டார் என்றால் அந்த வீட்டுக்குள்ள புலம்பலை ஆண்டவர் விட்டு வைப்பார். அவர் லாசரை உயிரோடு எழுப்பினார். தான் அன்பு செய்த பிள்ளைகளுக்காக அவர் செய்த மிகப்பெரிய காரியம். அவருடைய சகோதரை உயிரோடு எழுப்பி அவர்கள் கையில் ஒப்படைத்தார். உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார், வாலிபர்களை நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார், உங்கள் குடும்பத்தை அவர் அழிவுற விடமாட்டார். சில வீடுகளில் இப்படி எழுதி போட்டிருப்பார்கள், இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்று. Let Jesus be the leader of your house. உன் வீட்டில் அப்பாவாக அவர் இருக்கட்டும், அப்பாவாக அவர் இருக்கட்டும். ஹைதராபாத்திலிருந்து முஸ்லிமாக இருந்து கிறிஸ்துவாய் கன்வெர்ட் ஆன ஒரு குடும்பம், அவனுடைய பெயர், அவங்க அப்பா இறந்துட்டார். அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் என்கிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க. அவர் சொல்லுவார், நான் உங்களை அப்பாவா ஃபீல் பண்ணுறேன் ஃபாதர், அதுதான் எல்லா விஷயமும் பேசுகிறேன், மோஸ்ட் இருக்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, மார்த்தாவுடைய பண்டிகை நாளில், மகதனாவுடைய பண்டிகை நாளில், லாசருடைய நினைவு நாளில் திருச்சபை நமக்கு போதிக்கிற விஷயம் அவற்றை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை கடைபிடிங்கள். மார்த்தாவை போல சேவை செய்கிற வரமா தொடர்ந்து சேவை செய்யுங்கள். மகதலன் போல நீங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்களா, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை வாசித்து உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். லாசருவை போல நீங்கள் சுற்றித் திரிகிறவர்களா, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களா, இறந்து போயிருக்கிறீர்களா, இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், இயேசு உங்களை தேடி வருவார். உங்கள் குடும்பத்தை மீண்டும் நிலைநிறுத்துவார். உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் அவர் கட்டி எழுப்புவார். திருமண தடைகளை நீக்குவார். உன் பிள்ளைகளுக்குரிய படிப்பு வேலையை அவர் ஏற்படுத்தி தருவார். ஏனெனில் அந்த வீட்டுக்கு இயேசு அப்பாவாய் அம்மாவாக இருந்தார். அதே இயேசு உங்கள் குடும்பத்திற்கும் இன்றைக்கு வருவார். இந்த திருப்பலின் வழியாக அவர்களை ஆட்கொள்ள வருகிறார். நீங்கள் அவரை நேசியுங்கள், அவரை அன்பு செய்யுங்கள், வீட்டிற்கு கூப்பிடுங்க, அவருடைய சேவை செய்யுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்புங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.